வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். ஜோதிட நேர நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. 22/4/2024 முதல் 28/4/2024 வரை, சித்திரை 9 முதல் சித்திரை 15 வரை உள்ள தமிழ் நாட்கள். ஒவ்வொரு வாரமும் ஒரு விஷயத்தை பார்த்து கொண்டு வருகின்றோம். இப்பொழுது அறுபடை வீடுகளை பற்றி பார்த்து கொண்டு வருகின்றோம். அறுபடை வீடுகளில் ஏற்கனவே 2 வீடு பார்த்து விட்டோம். இது 3வது வீடு, முருகனின் பெருமையை சொல்லக்கூடிய படை வீடுகளில் பழனி முருகர். பழனி என்றாலே எல்லோருக்கும் ஒரு ஆனந்தம், பேரானந்தம், பரமானந்தம். உலகத்தில் இருக்கக்கூடிய தமிழர்களின் மொத்த கடவுளாக பழனி முருகர் தான். நமக்கு மட்டும் இல்லாமல் கேரளாவிலும் பழனி தான் முக்கியம். இப்பொழுது பார்த்தால் ஆந்திராவும் பழனியை கும்பிட ஆரம்பித்து விட்டார். திருவண்ணாமலை, பழனியெல்லாம் இப்பொழுது ஆந்திர மக்களுக்கு மூல சுவாசம் மாதிரி ஆகிவிட்டு. அந்த அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோயில், குழந்தை வேலாயுதர் 3ஆம் படை வீடு, மூலவர் திரு ஆவின்குடி, தண்டாயுதபாணி, நவபாஷான மூர்த்தி. இந்த இடம் இருப்பது பழனி மலை என்றாலும் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கிறது. தலவிருட்சமாக நெல்லி மரம், தீர்த்தமாக சண்முக நதி. புராண பெயர் திரு ஆவின்குடி. அது திரு ஆவின்குடி என்றால் தான் ஒரு காலத்தில் தெரியும். அருணகிரிநாதர், திருப்புகழ், நக்கீரர் பாடல் பெற்ற ஒரு அற்புதமான ஸ்தலம். விசேஷ நாட்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் வைகாசி விசாகம், கந்தசஷ்டி, திருக்கார்த்திகை, தைப்பூசம், பங்குனி உத்திரம், இவையெல்லாம் சிறப்பான விசேஷ நாட்கள். இத்தலத்தில் மூலவர் நவபாஷானத்தால் உருவானவர் என்பது தான் சிறப்பு. இதற்கு மூல காரணம் யார்? போகர், சித்தர் பெருமான், மகாஞானி போகர் பிரதிஷ்டை செய்த மூலவர். அதனால்தான் இவ்வளோ சிறப்பு. அதற்கு நிகராக இனி இந்த உலகத்தில் எந்த சிலையும் இல்லை என்பது தான் ஐதீகம். அப்பேற்பட்ட போகர் பிரதிஷ்டை செய்த மூலவர். உற்சவர் முத்துக்குமார சுவாமி. முருகனின் அறுபடை வீட்டில் இத்தலம் 3ஆம் படை என்பது விசேஷம். இத்தலத்தில்தான் காவடி எடுக்கும் பழக்கம் உருவானதாக வரலாறு. திருவண்ணாமலை போல் இத்தலத்திலும் கிரிவலம் சிறப்பு வாய்ந்தது. குறிப்பாக அக்னி நட்சத்திர நாட்களில், அக்னி நட்சத்திர காலங்களில் கிரிவலம் செய்தல் மிகவும் சிறப்பு. 450 மீட்டர் உயரத்தில் உள்ள மலைக்கோயிலுக்கு 690 படிகள் உண்டு. 690 படிகளையும் கடந்து செல்வது சுலபமே. பெரிய பெரிய நோயில் இருக்கிறவர்கள் கூட பொறுமையாக கடந்து செல்வார்கள். அதில் விடிகாலையில் ஏறுவதற்கும் மாலையில் ஏறுவதற்கும் அந்த மூலிகை காட்டில், அந்த மூலிகை மலையில் விசேஷத்துடன் அனுபவித்து ஏறலாம். தவிர யானை பாதையும் என்னும் படியில்லா பாதையும் உண்டு. இப்பொழுது பெரும் வசதியாக ரோப் காரெல்லாம் உண்டு. விஞ்ச் என்று சொல்லக்கூடியது, ரோப் கார் என்று சொல்லக்கூடியதெல்லாம் உண்டு. அதில் நீங்கள் முதலிலே புக் செய்துவிட்டு போக வேண்டும். மலையே மருந்தாக அமைந்த மலை பழனி. மலையே மருந்தாக அமைந்த மலை பழனி. மூலவர் பழனி ஆண்டவர் அருகே ஸ்படிகலிங்கம் ரூபத்தில் சிவபெருமானும் உமாதேவியும் இருக்கிறார்கள். இவர்களை தான் பழனி ஆண்டவர் பூஜிப்பதாக ஐதீகம். ஸ்படிகலிங்கத்தையும் உமாதேவியும். மூலவருக்கு 4 விதமான அபிஷேக பொருள் மட்டும் உபயோகப்படுத்துகிறார்கள். நல்லெண்ணெய், பஞ்சாமிர்தம், சந்தனம், விபூதி. பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே உபயோகப்படுத்தப்படுகிறது. இரத்த நாள சம்பந்தப்பட்ட நோய்கள், நலம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வீடு நலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், இரத்தத்தில் பரவக்கூடிய தொற்று நோய் உபத்திரங்களுக்கெல்லாம் செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற மலை, செவ்வாய் ஆதிக்கம் பெற்ற முருகர்.
அதனால் இந்த கோயிலில் வந்தால் செவ்வாவில் பாதித்தவங்களுக்கெல்லாம் நல்லது நடக்கும். கல்யாணம் நடக்கலை, செவ்வாய் தோஷம், செவ்வாய் கெட்டிருக்கு, இதெல்லாம் கவலையே படக்கூடாது. பழனி முருகரை வந்து ஒரு ராஜ அலங்காரம் அது கம்பீரமாக பார்த்துட்டாவே எல்லா தோஷமும் ஓடிடும்ன்றது ஐதீகம். ஜோதிட சாஸ்திரத்திலே பழனி முருகருக்கு தான் நிறைய ஜோதிடர்கள் பரிகாரமாக கொடுப்பார்கள். வைத்தீஸ்வரனுக்கு எப்படி செவ்வாய்க்கு என்பதோ அதுபோல் பழனி முருகரும் செவ்வாய்க்கு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். வீடு கட்டி கட்டி அது சரி வரவில்லை, கட்டின வீடெல்லாம் விற்க வேண்டிய நிலைமை, கட்டின வீடெல்லாம் கடனில் போகிறது என்றால் பழனி முருகரை பார்க்கணும். அப்போ ரிவர்ட் ஆகிடும். புரியுதா? அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த மலை. இரத்தத்தில் ஹீமோகுளோபின், ஹார்மோன் குறைபாடுகள், வேறு பாதிப்புகள், இரத்தத்தில் இந்த ஆர்த்தட்ரிஸ் ப்ராப்ளம், அந்த ரத்தம் கெடுகிறது என்றெல்லாம் டாக்டர்கள் சொன்னால், பெரிய டாக்டர் யார்? பழனி முருகர். அவரை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய நெஜ டாக்டர்கள் மருந்து மாத்திரையெல்லாம் மாற்றி கொடுத்து சரி பண்ணுவாங்க. அவ்வளோ அற்புதமான அமைப்பு. போகர் கொடுத்த சிலை அது, போகர் உருவாக்கிய மலை. அதே சமயம் பழனி முருகர்கிட்ட வரைச்சு அந்த போகர் சன்னிதானத்தில் நின்று அவருக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு போங்க. போகருக்கு நன்றி சொல்ல, சித்தர்களுக்கு நன்றி சொல்ல ரொம்ப பிடிக்கும். வேண்டியெல்லாம் செய்யாதீங்க. இது போல் இவ்வளோ பெரிய விஷயத்தை இந்த உலகத்துக்கு கொடுத்துருக்கிறியே, தன்னலம் இல்லாமல் அதுக்கு நன்றி ஐயான்னு சொன்னாவே போதும். அவர்களெல்லாம் வாழக்கூடியவர்கள். மலையை சுற்றி பல சித்தர்கள் இன்னும் உருவாகி உருவத்தில் அருவத்தில் சுற்றி கொண்டிருக்கிறதாக ஐதீகம். அப்பேற்பட்ட அமைப்பு பன்னீர் மார்கழி மாதத்தில் மட்டுமே அபிஷேக பொருளாக உபயோகப்படுகிறது என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நாளைக்கு 6 முறை தண்டாயுதபாணிக்கு அபிஷேக அலங்காரம் நடைபெறுகிறது. எத்தனை முறை? 6 முறை. அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இரவில் முருகனின் மார்பில் மட்டும் வட்ட வடிவில் சந்தனம் சாத்தப்படுகிறது. அது பிரசாதமாக விநியோகப்படுகிறது. பிரசாதம்லாம் பணக்காரங்களுக்கு போகும், அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அந்த பிரசாதம் முக்கியம். மார்பில் சாத்தக்கூடிய சந்தனம் வந்து ரொம்ப விசேஷம். முருகர் நினச்சிட்டா உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் பயப்படக்கூடாது. முருகர் அந்த பிரசாதத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சிட்டா வீட்டுக்கே வந்து கொடுத்துருவார். புரியுதா? பணக்காரங்க, ஏழைங்க, அரசியல்வாதிங்க எல்லாருக்கும் அவங்களுக்கு தரிசனம் கொடுக்கட்டும். முருகருக்கு உங்களை பிடிச்சிச்சின்னா யாருமே தடுக்க முடியாது. அவர் பார்த்துப்பார். அங்கே இருக்கக்கூடிய விநாயகரை கும்பிட்டுட்டு முருகரை போங்க. எப்பயுமே விநாயகரை கும்பிடாமல் டைரெக்டாக ஓடிடாது. தடையெல்லாம் போயிடும். நீங்கள் கேட்குற வரம் கொடுக்காமல் தடுத்துருவார் விநாயகர். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ, நான் என்ன மீறி நீ போறியான்னு பார்ப்பார் எப்பவுமே. அதனால தான் இந்த விநாயகருக்கு இருக்கக்கூடிய மரியாதை ரொம்ப முக்கியம். மூலவர் சிலையை செய்ய போகர் 9 வருடம் எடுத்துக்கொண்டதாக வரலாறு. பழனி முருகன் கோவிலின் பிரசாதம் பஞ்சாமிர்தம் உலக புகழ் பெற்றது. 20 வருஷம் 30 வருஷத்துக்கு இருந்த பஞ்சாமிர்தம் வேறு. இப்போ எல்லாம் மிஷின் பஞ்சாமிர்தம். இந்த பஞ்சாமிர்தத்தில் இது பஞ்சாமிர்தம் அவ்வளோதான். முருகன் தான் பார்த்துக்கணும். எல்லாம் மாறும். தெய்வ சன்னிதானத்தில் எப்பவுமே தெய்வமே தன்னை வந்து மாற்றி கொடுக்குமா. அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தெய்வமே திருத்துமா. அதனால் ரொம்ப வருத்தப்படாதீங்க, ரொம்ப நொந்துக்காதீங்க. கவர்மெண்ட் எடுத்து பண்ணக்கூடிய இந்த பஞ்சாமிர்தம் கண்டிப்பாக நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள், சரியாகும். குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக, சகல தோஷங்கள் நிவர்த்தியாக இத்தல மூலவரை வணங்கி வழிபட்டால் குறைகள் நீங்கும் என்பது ஐதீகம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதில் ஸ்பெஷல்லாம் வந்து கல்யாண தடை, புத்திர சந்தான தடை, எதிரிகள் சத்ரு நாசம், எதிரிகளால் பாதிப்பு, அரசியலில் மேன்மையடைய, கௌரவம் கிடைக்க, வீடு நலம் கிடைக்க, விவசாய பூமி கிடைக்க, தேகாரோக்கியம் வலுப்பெற, மனதில் நிம்மதி ஏற்பட, நிம்மதியாக பழனி முருகருடைய ராஜ அலங்கார படத்தை பார்த்து நிம்மதியாக தூங்கிறதுக்கு, பயப்படாமல் இருக்கிறதுக்கு, எல்லாத்திற்கும் அனுகூலம்
இந்த பழனி முருகருடைய அற்புதமான அமைப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முருகப்பெருமானின் ராஜ அலங்காரத்தை காண கண் கோடி வேண்டும் என்று எல்லா பக்தர்களும் சொல்வார்கள். அத்தனை அழகையும் மொத்தமாக வைத்திருக்கக்கூடிய மூலவர் தான் பழனி ஆண்டவர் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். புரியுதா? பழனி ஆண்டவருடைய சிறப்பு. இவர்தான் 3ஆம் படையுடைய தலைவர். 6 படை வீடுகளில் 3ஆம் படைக்கு உண்டான பழனி ஆண்டவருடைய சிறப்புகள் சொல்லிக்கொண்டே போகலாம். 10 நிமிஷம்லாம் பத்தாது. காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் சொல்லலாம். அவ்வளோ சிறப்பு, அவ்வளோ உண்மைகள். தமிழர்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு அற்புதத்தை நிகழ்த்தி இருக்கக்கூடிய முருகர் தான் பழனி முருகர் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். வருடத்துக்கு ஒரு முறை அல்லது 3 வருடத்துக்கு ஒரு முறை எல்லாம் ஆன்லைன்லேயே இருக்குது. இப்போது டிக்கெட்லாம் புக் பண்ணி அந்த ஆன்லைன் டிக்கெட் என்னைக்கு கிடைக்குதோ அந்த வருஷம் பொறுமையாக போங்க. கூட்டம்லாம் லட்சக்கணக்கில் இருக்குது. நிதானமாக வாங்கி போங்க. பழனி முருகர் என்றைக்கு பார்க்குறாரோ அப்போ போதும். புரியுதா? எல்லா முருகரையும் பழனி முருகராக நினச்சி கூட கும்பிடுங்க, அவரே வருவார். சென்னையில் கந்தசாமி கோயில் போனாவே போதும், பழனி முருகரில் அறுபடை வீடு முருகரும் உங்களை பார்ப்பாங்க. ஸோ இது மாதிரி நினைத்து முருகரை கும்பிடுங்கள், பழனி ஆண்டவரை கும்பிடுங்கள், வளம் பெறுங்கள்.